ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் செயல்படும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பீர்களா என்ற கேள்விக்கு அக்கட்சி தலைவர் திருமாவளவன் கும்பிடு போட்டு நழுவி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இளைஞருக்கான ஒரு இதை உருவாக்கலாம் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய ஒரு செயல் திட்டமாக அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். நீங்க அவர்கிட்ட மக்கள் பிரச்சனைகள்லாம் நான் இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, ட்வீட் போடுறது, அவங்களுக்காக அறிக்கை விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாய அரசியல் தான் எனக்கு விருப்பமே இல்லை. என்ன செய்யறது, நானே ஆனா சம்பிரதாயத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அரசியல் கட்சி தலைவரா? அதுதான் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை. இதுதான் அரசியலை நோக்கி, அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். அதைத்தான் அவர் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவங்க இருமாப்பு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. மைனஸ்ல போயிடுவீங்க 2026 சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அது அதுதான் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அதை விட கூடுதலான விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட தான் நீங்க பேசணும். மாநாடு நடத்துறீங்க, அதுக்கு அடுத்த கட்டமா அது சம்பந்தமா என்ன முயற்சி? நாங்க இப்ப கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதன் பிறகு எல்லா ஒன்றியங்களிலும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம். அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம். இது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? தொடர்ந்து கூட்டணியை காப்பாத்துறீங்க, நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்க. அதுதான், அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.